ஓவியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாவ், இவ்வளோ பெரிய சட்டி எங்க இருந்து வந்தது? எப்போ அடுக்கடுக்கா அதை பிடிச்சிட்டு இருக்கிறிய? கீழே விழுந்துட்டு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிறியா? டேய், நான் என்ன சும்மா கண்ணே பிடிச்சு நின்னுட்டு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஹல்காங்க இந்த டபா செட்டுக்குள்ள எல்லாம் ஏதோ பொருள் வச்சிருக்காங்க. நமக்கு ஏதோ நியூ கேம்னு சொன்னாங்கடா. அதனால தான் நான் பிடிச்சு நின்னுட்டு இருக்கேனே. ஹல்காங்க வந்தானே கேம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போ. ஏய் ஓவியா, நீ இங்க தான் நின்னுட்டு இருக்கியா? ஹல்காங்க இப்பதான் சொன்னாங்கப்பா. ஏதோ புதுசா கேம் இருக்கு. நீங்க போங்க வீட்டாண்ட அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா இப்படி டபா செட்டா பிடிச்சு நின்னுட்டு இருக்க. இதான் கேமா? சூப்பரா இருக்கும் போலயே. என்ன ஓவியா, அல்கங்கள் அங்கே என்னடான்னா பாத்திரத்தை வச்சு விளையாடலாம் கேம் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னடான்னா காயலாங்கடை மாதிரி பிடிச்சி வச்சுன்னுக்கிற. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கேம்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓவியா, உன்னை நம்பி தான் நான் இவ்வளோ நேரம் நின்றுக்கிறேன். அல்கங்களே காணோம், சீக்கிரமா வர சொல்லு, ஸ்டார்ட் பண்ண சொல்லு கேம். ஏய், இது மட்டும் கேம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நிறைய டபா செட்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஹல்காங்க போயிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கும். பசங்களா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? பரவாயில்லையே, சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. பார்த்தீங்களா, டபரா செட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம கேம் ஆட போறோம். அது மட்டும் இல்ல, இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கேமுக்கு பெரிய ஒரு ரூல்ஸே இருக்குது. நான் சொல்றதெல்லாம் கேக்குதா உங்களுக்கு? ஐயோ அல்கங்கள், நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அல்கங்கள். நீங்க சூப்பரா டபரா எடுத்துட்டு வந்துக்கிறீங்க. ஆமா, இதுக்குள்ளலாம் என்ன இருக்கு அங்கிள்? எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஆஹா, ஒருவேளை பிரியாணி இருக்குமோ, இல்ல குஸ்கா, இல்ல என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையே. ஐஸ்கிரீம் எதுவும் இருக்குமா? பசங்களா அவசரப்படாதீங்க, இருங்க நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. இந்த டபராக்குள்ள சாக்லேட்டும் இருக்கு, பூச்சியும் இருக்குது, அது போக செம இன்ட்ரெஸ்டானதுலாம் இருக்குது. நீங்க யார் யார் எந்த டபரா சூஸ் பண்றீங்களோ அதை ஓபன் பண்ணி உங்களுக்கே கொடுத்துருவேன். ஓஹோ அங்கிள், எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, எனக்கு சூப்பரா புரிஞ்சிருச்சு. ஆளுக்கு எதனா ஒரு டபராவை சூஸ் பண்ணணும். அந்த டபராக்குள்ள என்ன இருக்கு அவங்களே எடுத்துக்கலாம். பூச்சி இருந்தா தெரிச்சு ஓடிடணும், சாக்கி இருந்தா எடுத்து சாப்பிடணும். அதானே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, இன்னைக்கு நான் செம்ம டேஸ்ட் பார்க்க போறேன். பெரிய டபராவை தூக்கி அந்த டபராக்குள்ள பெரிய பெரிய சாக்லேட் எடுத்து நான் ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட போறேன். இன்ட்ரெஸ்டா இருக்கு. முகினே, அவசரப்படாத, இருடா. இப்ப எல்லா டபராவையும் நான் எடுத்து வச்சுட்டேன். யாராவது ஒரு ஆளு வந்து அவங்களுக்கு பிடிச்ச டபரா எதுவோ அதை மட்டும் ஓபன் பண்ணி பாருங்க. ஆஹா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்க் அங்கிள், நான் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறேன், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு. அப்ப நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? சீக்கிரமா வந்து டபராவை சூஸ் பண்ணு. டடா, எனக்கு எந்த டபரா சூஸ் பண்றதுனே தெரியலையே. ஓவியா ரோஸ், உனக்கு எதனா தெரியுதா? ஸ்கேன் பண்ணி பாரு உள்ள என்ன இருக்குதுன்னு. ஒருவேளை பூச்சி கிச்சி இருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் இருக்காது. ஹல்க் அங்கிள், எனக்கு இந்த டபரா வேணுமா, இல்ல இந்த டபரா வேணுமா, இல்ல இந்த டபரா வேணுமா? எதை எடுக்கிறதுனே தெரியலையே. பெருசா எடுத்தா பெரிய சாக்லேட் இருக்கும். அங்கிள் எனக்கு இந்த டபரா இது ஓகே, இதை ஓபன் பண்ணுங்க. எனக்கு இந்த டபரா தான் பிடிச்சிருக்குது. பெரிய டபராவும் இருக்குது, அது மட்டும் இல்ல உள்ள சாக்லேட்டும் பெருசா இருக்குன்னு தோணுது. எனக்கு வாசனை வந்துச்சு. கவின், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த டபராவை நீனே ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கோ எடுத்துக்கோ. ஏய், அங்க பாரு, கவின் ஓபன் பண்ண போறான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓபன் தி டோர். சாக்கி சாக்லேட் டோர். ஓ டோ சச்சோ, நண்டு எனக்கு வேணாம். ஐயோ, நண்டு வந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் சாக்கி வரும் தான் நினைச்சேன். என்ன ஹல்க் அங்கிள், உள்ள நண்டு பூச்சிலாம் இருக்குது. பெரிய டபரால பெரிய சாக்லேட் வரும்னு சொன்னா நண்டு வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போங்க. பசங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா சாக்லேட்டும் வச்சிருக்கிறேன், நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது நான் தான் போய் பெரிய பெரிய சாக்லேட்லாம் எடுத்துட்டு வர போறேன். அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அங்கிள். சூப்பர் அங்கிள். எனக்கு இப்ப ஏதாவது ஒரு சாக்லேட் வந்தா நல்லா இருக்கும். இது எடுக்கலாமா? வேணாம். உனக்கு வந்து பூச்சி வந்த மாதிரி எனக்கு வந்துச்சுனா? ஏ ஓவியா, நல்லா பெரிய டபரா தூக்கு, பெரிய டபராவா. சாக்லேட் நிறைய வரணும். ஏய், பெரிய டபரால சாக்லேட் தான் இருக்கு, நமக்கு தெரியாதுல. எது எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்குது. எது எடுக்கலாம்? பெருசு இல்லாம சின்னதா இல்லாம நடு சைஸ்ல இருக்கிறத எடுத்தா அப்ப ரெண்டுமே கலந்து வரும்ல. அப்ப சாக்லேட் வரும், நம்ம ஜாலியா சாக்லேட் சாப்பிடலாம். அங்கிள், எனக்கு இந்த டபரா தான் அங்கிள் வேணுமே. ஓகே ஓவியா, உனக்கு பிடிச்ச டபரா நீ சூஸ் பண்ணிட்டல்ல, ஓபன் பண்ணிக்கோ. ஐயோ, எனக்கு வேற என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. ஏதாவது சாக்லேட் வந்தா நல்லா இருக்கும். ஓவியா, எனக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் வந்துக்குது. பூச்சி எனக்கு வரல. பூச்சி வந்திருந்தா நான் பயந்திருப்பேன். எனக்கு சாக்லேட் வந்திருக்கு. பாத்தீங்களா? அது பாப்பிட்டே. வாவ், எத்தனை இருக்கு பாத்தீங்களா?
உனக்கு மட்டும் சாக்லேட் வந்துருச்சு. சரி அமைதியா இருங்க கொஞ்ச நேரம், அடுத்தது நான் தான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை பெரிய டபரால பெரிய சாக்லேட் இருந்தா நான் என்ன பண்றது? இந்த டபரால இருக்குமா இல்ல இந்த டபரால இருக்குமா இல்ல இந்த டபரால இருக்குமா? அல்கங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, எந்த டபரால இருக்கு சாக்கி? டேய் சீக்கிரமா சூஸ் பண்ணி எடுடா, நான் அடுத்து வந்து எடுக்கல, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. அப்படியா? அப்பனா எனக்கு இந்த டபரா தான். ஓபன் பண்ணுங்க, நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓபன். இல்ல எனக்கு பள்ளி. அல்கங்கள் என்ன அங்கிள், எனக்கு பள்ளி வந்துருச்சு. நான் சாக்லேட் தாங்க அங்கிள். இந்த பள்ளி வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு வேணாம், போங்க. முகின், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஓபன் பண்ண டபரா உங்களுக்கு தான், எடுத்துட்டு போங்க, நான் பொறுப்பு கிடையாது. சாக்கி வரும்னு நினைச்சா பள்ளியும் நண்டும் வருது. பள்ளிய டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு வந்து சாக்லேட் தான் வரும்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் எத்தனை சாக்லேட் உனக்கு தருவேன், நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓ உனக்கு பெரிய டபரால நண்டு வந்திருக்கு, உனக்கு கொஞ்சம் சின்ன டபரால சாக்கி வந்திருக்கு. அப்ப நான் என்ன எடுக்கிறது? அப்ப பெரிய டபரா எடுக்க கூடாது, அதுல சாக்கி வராது, பூச்சி தான் வரும். அப்ப சின்ன டபராவும் எடுக்க கூடாது, அதுலயும் பூச்சி வந்துரும். அப்ப மீடியம் சைஸ் இருக்குறதெல்லாம் எடுக்கணும். அது வேணாம். அங்கிள் எனக்கு இந்த குட்டி டபராவே போதும், சாக்கி வந்தாலும் பரவாயில்லை, பூச்சி வந்தாலும் ஓபன் பண்ணுங்க. பூச்சி சாக்கி ஸ்டார் சாக்லேட். ரோஸ், உனக்கு மட்டும் ஸ்டார் சாக்லேட் வந்துருச்சு, எங்க ரெண்டு பேருக்கும் பூச்சி வந்துருச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, இத்தனை சாக்லேட் வந்திருக்கல, நான் உனக்கு தருவேன், நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்குல இந்த விளையாட்டு அங்கிள், எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். சூப்பரா இருக்கு அங்கிள் இந்த விளையாட்டு. சூப்பர்ப்பா, வேற லெவல்ப்பா. உங்க ரெண்டு பேருக்குமே சாக்கி வந்துருச்சு, எங்களுக்கு மட்டும் பூச்சி வந்துருச்சுல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு சாக்கி வேணுமே. ஏய் எங்களுக்கு மட்டும் ஒரு பூச்சி வந்தா நீ என்ன எப்படி பண்ணிருப்ப? நாங்க அப்படியே பண்ணல பாத்தியா? ஏய் ரோஸ், என்னோட சாக்லேட்ல கொஞ்சம் உன்னோட சாக்லேட்ல கொஞ்சம் நம்ம கவினுக்கு முகினுக்கு தரலாம், நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யார்